அதே போல இன்னைக்கு கனிம உரத்தை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்துடுது. அதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால வீடு கட்டுவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமாக தெரிவிச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் என்ற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. அதுல மாதந்தோறும் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு, முதியோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு, ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் என்பது, அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்ணுக்கு ஒரு சவரன் தங்கம், அரசு மருத்துவமனையிலே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் தாய் மாமன் சீர், வேலைவாய்ப்பு நிலையத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 உதவித்தொகை, மாதந்தோறும் ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஆளுநர்களிலே இடம்பெறும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. இந்த அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறல. தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் தான் தமிழக வெற்றி கழக அரசாங்கம். அதோட வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆங்காங்கே மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதி, தமிழ்நாட்டில் பல பகுதியில் அடிக்கடி இரவுல மின்தடை ஏற்படுது. இதனால மக்கள் இரவில் தூங்க முடியாம அந்த இரவிலேயே போராட்டம் நடைபெறுகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். உங்க ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்த செய்தி தான். இன்றைக்கு தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் தான். அதற்கு பல்வேறு சாக்கு போக்கெல்லாம் சொன்னாங்க. ஃபீஸ் கேரில் திருட்டு போனதுனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதா சொன்னாங்க. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அணில் அந்த லைன்ல ஓடுனதுனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்ப புதிய கண்டுபிடிப்பாக ஃபீஸ் கேரி திருட்டு போனதுனால தான் இந்த மின்தடை ஏற்பட்டதா சொல்றாங்க. ஆக தமிழ்நாடு முழுவதுமா ஃபீஸ் கேரி திருட்டு போகுது. ஆக இதை சரியான முறையிலே நிர்வாக கோளாறின் காரணமாக மின்தடை ஏற்படுகிறது. இன்றைக்கு தேவையான மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு தடையில்லா மின்சாரத்தை வழங்கணும். அதுக்கு பிறகு வெவ்வேறு காரணத்தை சொல்லி இன்றைக்கு மக்களை சமாதானப்படுத்த முற்படுகிறார்கள். இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதியில் மின்வெட்டால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே அரசு எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளவு மின்சாரம் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள், இடைவெளி எவ்வளவு இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு உடனடியாக தடையில்லா மின்சாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும். அதோட நேற்றைய தினம் நிதிநிலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றையும் பட்ஜெட் ஒன்று வெளியிட்டாங்க, தாக்கல் பண்ணாங்க சட்டமன்றம். அதுல என்னென்ன விவரங்கள் குறிப்பிட்டாங்களோ அந்த விவரத்தை தான் 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக செய்தியில் வெளியிட்டார். அது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நெட்ல போய் பார்த்தாவே என்னென்ன விவரம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கு தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாகவும் 2,47,000 கோடி மின்சாரத்தில் கடன் இருப்பதாகவும், போக்குவரத்து துறையில் 72,000 கோடி கடன் இருப்பதாகவும், இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறையில் 7,700 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும், பொது விநியோக திட்டத்தில் 27,000 கோடி கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே இன்றைய பட்ஜெட்டில் இருக்கிறது தான். இதையெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களுடைய தலைவர் சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆக இதையெல்லாம் சரி செய்த பிறகுதான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆக இவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது என்பதுதான் இதன் பொருள். அதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிட்டார் என்று கருதுகிறேன்.